இது மட்டும்தான் தமிழகத்தில் இருந்துட்டு இருந்த காலம் போய் இப்போ அடுத்ததாக போதையினுடைய நடமாட்டம் இன்னைக்கு தமிழகம் எங்கும் எல்லா பட்டி தொட்டிகளிலும் இன்னைக்கு சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. இன்னைக்கு 5ஆம் வகுப்பு மாணவர்கள்ல இருந்தே இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பெரியவர்கள் மட்டுமல்லாமல் இன்னைக்கு இன்னும் சொல்ல போனால் சிந்தட்டிக் ட்ரக்கே கூட இன்னைக்கு பரவலாக இங்கே தமிழகத்தில் அதாவது ரொம்ப இது கண்ணுக்கு படுற அளவுக்கு நடமாட்டங்கள் இருக்கிறது. ஏதோ புதுசாக ஏனென்றால் இதே எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது இவங்க எல்லாருமே சேர்ந்து எப்படிலாம் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் குரல் கொடுத்து கொண்டிருந்தார்கள், எதிராக போராடி கொண்டதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு ஒரு வெள்ளத்தில் இவ்வளோ பெரிய பாலம் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது, இவ்வளோ கோடிகள் வீணாகி இருக்கின்றன. இதை கேள்வி கேட்க இங்கே யாரும் கிடையாது. அப்போ என்ன மாதிரியான ஒரு நிலைமை இன்னைக்கு தமிழகத்தில் எப்படி ஒரு ஹிட்லராக கொடுங்கோல் ஆட்சியாக இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஆனால் பலர் அந்த போட்டுக்காக அந்த இடத்துல மணிக்கூர் கணக்காக பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போ பல மணி நேரம் ஒரு இடத்துல நம்ம ஒரு போட்டுக்காக நம்ம காத்திருக்கணும். ஆனால் அதற்கு அதை விரிவாக்கம் செய்து பயணிகளுக்கு எந்த வசதியும் அவங்க செஞ்சு தர மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் கூடுதலாக கட்டணமும் வசூலிப்பார்கள். அப்படிங்கும் பொழுது இது எந்த விதமான ஒரு நியாயம்? நான் கன்னியாகுமரியிலிருந்து வட்டக்கோட்டை வரைக்கும் போகிறதுக்கு ஒரு படகு சவாரி, அதுவும் அதே இதிலிருந்து தொடங்குகிறது. அப்போ எத்தனை டிரான்ஸ்போர்ட் நீங்கள் ஒரு இருக்கிற இடம் கொஞ்சம், இப்போ அதே இடத்துலேருந்து இன்னொரு இதுக்கு நீங்கள் போகிறதுக்கும் நீங்கள் இங்கே படகு விட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல சங்கப் ஆகும் பொழுது பல மணி நேரம் ஆட்டோமேட்டிக்காக காத்திருக்க வேண்டியிருக்கு. அப்போ இது ஒரு தொடர்ச்சியான ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த விவேகானந்தா பாறை அந்த இடத்துல அமைவதற்கே ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆதி காலத்தில் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாத்தையும் கூட கார்கோவில் ஏற்றி அமைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளோசிவ்ஸை நீங்கள் கார்கோவில் ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு அதுக்கு முன்னாடி முன் அனுமதி பெற வேண்டியதெல்லாம் இருக்கிறது. அந்த மாதிரியான எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எந்த ப்ரோட்டோகால்ஸையும் அவர்கள் கடைபிடிக்கவில்லை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு ஆபத்தான வகையில் இன்றைக்கி நம்ம செயல்பட்டிருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனையும் நம்ம பார்க்க வேண்டும். ஏற்கனவே இன்றைக்கி ஆப்ரேஷன் சிந்தூர் வரும் பொழுது பாகிஸ்தானுக்கு துருக்கி எந்த அளவுக்கு உதவி செய்தது என்பதையும் நம்ம நல்லபடியாக பார்க்குறோம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்க முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். ஒரு பக்கம் மருத்துவமனை, மறுபக்கம் டாஸ்மாக். இதுதான் வளர்ந்த மாநிலத்தின் லட்சணமா? நீதிமன்றம் கேள்வி. 3 மாதத்தில் மழையில் அடித்துச் செல்லப்பட்ட தண்டராம்பட்டு பாலம் கட்டுமானத்தில் ஊழலா? அறப்போர் இயக்கம் கேள்வி. கன்னியாகுமரியில் படகு கட்டண உயர்வுக்கு தளவாய் சுந்தரம் எம்எல்ஏ கடும் கண்டனம். கூட்ட நெரிசலில் 11 பேர் இறந்த பின்பும் IPL வெற்றி கொண்டாட்டம். காங்கிரசின் ஈவு இரக்கமற்ற செயலுக்கு வலுக்கும் கண்டனம். விமான போக்குவரத்து சேவையில் துருக்கி ஏர்லைன்ஸ் விதிமீறல், DGCA எச்சரிக்கை. இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று அரங்கத்திற்கு சிந்திப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா. வணக்கம் பாண்டிகுமார். மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு முக்கிய தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. குறிப்பாக டாஸ்மார்க் பற்றி. அது என்னன்னா அந்த ஹெட்லைன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மருத்துவமனை, மறுபக்கம் டாஸ்மார்க்கா, இதுதான் வளர்ந்த மாநிலத்தின் லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியோட இன்னைக்கு தலைப்பு செய்தியில் வந்திருக்கு. இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தவர் கண்ணன் அவர்கள். இங்கே எதுக்காக மாட்டேங்கிறாங்க, திண்டுக்கல் திருச்சி சாலையில் ஒரு டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் கோரிக்கை வச்சு மனு தாக்கல் பண்ணியிருந்தார். இந்த மனுவில் விசாரணைக்கு வரப்படும் போது அந்த மனுதாரர் சார்பாக கூறப்பட்டதுன்னா, மாணவர் மற்றும் பொதுமக்களுக்கு தொந்தரவு ஏற்படுதால் டாஸ்மாக் கடையை மூட வேண்டுமா அப்படின்னு சொல்லப்படும் போது அரசு தரப்பில் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாஸ்மார்க் இந்த தூர கட்டுப்பாடு ரூல்ஸ், அதாவது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த 50 மீட்டர் தூர கட்டுப்பாடு அந்த விதிக்கு படிதான் அமைக்கப்பட்டிருக்கு, அதனால் இந்த வழக்கு செல்லாதபடி ஆயிரும் அப்படின்ற வாதிருக்காங்க. வாதம் போது நீதிபதிகள் இருந்தாலும் நீங்கள் என்னதான் சொன்னாலும் இருந்தாலும் மனவேதனையாக இருக்கிறது. இப்படி ஒரு வார்த்தை பள்ளி நேரங்களில் மாணவர்களுக்கு தொந்தரவு ஏற்படுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே நேரத்தில் அரசு கொள்கை பிடிப்பு இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் பொதுமக்களுக்கு உண்டான அடிப்படை சுகாதார ஹெல்த்தை பாதிக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளையும் நிறுவுது. இப்படி நிறுவனா இப்போ மக்களுடைய நலன் என்னாக படிப்படியாக அரசாங்கம் மது விலக்கை அமல்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் ஒரு பக்கம் நீங்கள் மருத்துவ வசதி நீங்கள் ஏற்படுத்தினாலும் மறுபக்கம் டாஸ்மாக் ஏற்படுத்தினால நீங்கள் என்ன
முறையான ஒரு கொள்கையை கொண்டு போறீங்க, இது எந்த ஒரு பக்கம் முரண்பாடானது அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் திருச்சி சாலையில் இருக்கக்கூடிய அந்த கடையை வந்து நிரந்தரமா மூட வேண்டும்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? பலமுறை கோர்ட்ல இந்த மாதிரி பல பேர் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பக்கத்துல ஸ்கூல் பக்கத்துல இருக்கு, பள்ளிக்கூடங்கள் அதாவது கோவில்கள் பக்கத்துல இருக்கிறது, இதனால பொதுமக்களுக்கு பெரும் இடைஞ்சலாக இருக்கிறது, இந்த மாதிரி பல கேஸுகள் வந்திருக்கு. அதெல்லாம் இந்த மாதிரி தீர்ப்புகளும் வந்திருக்குன்னு பாக்குறோம். ஆனா இன்னைக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலை திறந்து வச்சுட்டு நாங்க தான் வளர்ச்சி அடைந்த மாநிலம், நாங்கள் சுகாதாரத்தை பேணக்கூடிய மாநிலம்னு ஒரு பக்கம் சொல்றீங்க, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வந்து மதுக்கடைகளையே நீங்க திறந்து வைத்து கொண்டிருந்தால் இது என்ன அர்த்தம், இது என்ன மாதிரியான கொள்கை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கேட்டு ரொம்ப கேவலமாக தமிழக அரசை இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இவங்க பல தடவை இவங்களும் அதே போல் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து இந்த டாஸ்மாக் கடையை வந்து நாங்கள் குறைப்போம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் வர டைம் எல்லாம் சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம கனிமொழி அக்கா கூட என்ன சொன்னாங்க, தமிழகத்தில் விதவைகள் அதிகமாக, இளம் பெண்கள் விதவைகள் அதிகமாக இருப்பதற்கு காரணம் இந்த கடை தான், அதனால் நாங்கள் வந்த உடனே நாங்கள் வந்து முதல் கையெழுத்து இதை குறைப்பதற்கான நிரந்தரமாக மூடுவதற்கு அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு ஸ்கூல் மாணவி கேட்டதுக்கு அப்படிலாம் நாங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனால இந்த மாதிரி கோர்ட்டு பல கேள்விகளை கேட்கறதுனால வந்து எந்த ஒரு பிரயோஜனம் இருக்கா, ஏதாவது செய்ய போறாங்களா அப்படின்றதும் எனக்கு புரியவில்லை. ஏன்னா ஏற்கனவே என்ன சொன்னாங்க, நாங்கள் படிப்படியாக குறைப்போம், மட்டுமாக குறைக்க முடியாது, முதல்ல நேரத்தை குறைக்கிறோம் நாங்கள், அது மாதிரியான எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரியாக தெரியவில்லை. ஆனால் அதற்கு மாறாக ஒரு பக்கம் இந்த கடைகளினுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போவதை தான் நாம் பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் இதை குடிக்கக்கூடிய குடிமகன்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த டாஸ்மாக்ல கலப்படம் இருக்கிறதுனால போதை ஏறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கட்டிங் குடிச்சிட்டு இருந்தவங்க இப்போ ஃபுல்லாக வாங்கி குடிக்கிற அளவுக்கு மாறிட்டதாகவும் செய்திகள் வருவதை பார்க்குறோம். பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ஒரு பாட்டில் வாங்கும் பொழுதும் அதற்கு கூடுதலாக வேற காசுகள் வாங்குகிறார்கள், அதுலேயும் ஊழல் நடக்கிறது, அதுவும் பிரச்சனையாகி இருக்கிறது இன்னைக்குங்கிற செய்தியை பார்க்குறோம். இதுக்கடையில் வந்து குடியை கெடுக்கும் அப்படிங்கக்கூடிய வசனங்களை மட்டும் எழுதி வைத்து கொண்டு இந்த தொழிலையும் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஏதோ இது மட்டும்தான் தமிழகத்தில் இருந்துட்டு இருந்த காலம் போய் இப்போ அடுத்ததாக போதையினுடைய நடமாட்டம் இன்னைக்கு தமிழகம் எங்கும் எல்லா பட்டி தொட்டிகளிலும் இன்னைக்கு சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. இன்னைக்கு வந்து 5ஆம் வகுப்பு மாணவர்கள்ல இருந்தே இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பெரியவர்கள் மட்டுமல்லாமல் இன்னைக்கு இன்னும் சொல்ல போனால் சிந்தட்டிக் ட்ரக்கே கூட இன்னைக்கு பரவலாக இங்கே தமிழகத்தில் அதாவது ரொம்ப இந்த கண்ணுக்கு படுற அளவுக்கு நடமாட்டங்கள் இருக்கிறது. ஏதோ புதுசாக வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் இல்லை, வெளிப்படையாகவே இன்னைக்கு நடக்குகிறதே நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். ஆக மொத்தத்தில் மொத்த தமிழகமே இன்னைக்கு போதையினாலையும் மதுவினாலும் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்பதையும் பார்க்குறோம். இந்த மதுக்கடைக்கெல்லாம் வேற டார்கெட் வேற வைக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரியான பண்டிகைகள் வர சமயத்தில் இவ்வளவு கோடி வந்து ஈட்டியது வருமானம் அப்படின்னு வேற சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். அதை நியூஸ் பேப்பரில் முதல் தலைப்பு செய்தியாக வரக்கூடியதையும் நம்ம பார்க்குற ஒரு விஷயமாக இன்னைக்கு இருக்கிறது. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், தமிழகத்தில் தான் மதுவிலக்கு இருந்த ஒரு மாநிலமாக இருந்தது. அந்த மதுவிலக்கை கொஞ்சம் விலக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னது இவங்க அப்பார். இன்னைக்கு நம்ம ஸ்டாலின் இருக்காரு, ஸ்டாலினோட அப்பார் அந்த காலத்தில் அதை விலக்கி வைத்தார். அதுக்கு ஒரு பெரிய கதையெல்லாம் சொல்லி அதை விலக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விலக்கி வைத்து தமிழகத்தில் மதுவை வந்து தாராளமாக ஏற்றி வைத்து எல்லாரையும் குடிமகன்களாக மாற்றியதில் ஒரு பெரும் பங்கு அவருக்கு இருக்கு. ஓரளவுக்கு தள்ளாட வைத்தார். இன்னைக்கு அவருடைய மகன் ஆட்சி நடக்குது இல்லையா, மகனா அதையும் விட தாண்டி அது கூட அட்வான்ஸ்டால இருக்கணும். அதனால இப்ப என்னன்னா போதையினுடைய ஒரு நடமாட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கிறது. இவர் அப்பப்ப சர்வாதிகாரியாக மாறி பிடிப்பேன் என்று சொல்லி கொண்டிருக்காரே தவிர இன்னைக்கு போதை பொருள் இருக்கு, இந்த இடத்துல போதை நடமாட்டம் இருக்கு, இந்த போதை பசங்களால இங்க பிரச்சனை இருக்குன்னு யாராவது போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட இல்ல நீங்க இதெல்லாம் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்காதீங்க, தயவு செஞ்சு வீட்டை காலி பண்ணிட்டு நீங்க எங்கேயாவது போயிருங்க, நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வீட்டை காலி பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. நீங்க ஏதோ ஒரே ஒரு செய்தி வந்து நமக்கு ஒரு சோஷியல் மீடியாவில் வைரலாக ஒரு பெண்மணி சொன்னது மட்டும் இல்லை, இன்னைக்கு பல ஏரியாக்கள்ல அப்படித்தானே இருக்கு. பலர் வெளியில வந்து இன்னைக்கு சொல்வதற்கு தயங்குகிறார்கள். ஏன்னா அவங்களுடைய உயிருக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இருக்குமா என்று தெரியாது, அதனால அதை வெளிப்படையாக சொல்ல தயங்குகிறார்கள். நீங்கள் அந்த ஏரியாவில் போய் நம்ம கேட்டு பார்த்தா இன்றைக்கு நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு லெவலுக்கு மேலே என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால், மக்களே வந்து தாங்க முடியாமல் பெண்களே இந்த மதுவினுடைய டாஸ்மாக் கடையினுடைய அட்டகாசங்கள், குடிமகனுடைய தொல்லைகள் இது எல்லாத்தையும் சகித்து கொள்ள முடியாமல் அவர்களாகவே என்ன பண்ணுறாங்க, பல இடங்களில் வந்து பாட்டில்களை தூக்கி உடைத்து இந்த கடைகளை இழுத்து மூட வைக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்களை இன்னைக்கு பண்ணுறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு நிலைமை மோசமாகி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு கள்ளச்சாராயம் வேறு. அந்த கள்ளச்சாராயம் குடிப்பவர்களுக்கு ஒரு பக்கம்னா கள்ளச்சாராயம் காசுபவர்களுக்கு ஒரு நிவாரணம், ரெண்டு பக்கமும் நிவாரணம் கொடுத்து அதுவும் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டு வருகிறது தமிழகத்தில். அதையும் நம்ம பார்க்குறோம்.
ஏன் கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கெல்லாம் பணம் தரீங்களேயா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டால் அவரும் வந்து ஒரு வியாபாரி தானே, அவனுக்கு குடும்பம் இருக்கு அப்படிங்கிற அமைச்சர்களே சொல்லக்கூடிய நிலைமை. கலெக்டர்களே என்ன சொல்றாங்க, அங்க போய் குடிக்காத இங்கே வந்து குடி. இப்படிதான் இன்னைக்கு தமிழகம் என்ற மாதிரியான ஒரு திசையில் இன்னைக்கு சென்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அதனால இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மொத்த தமிழகமுமே ஒரு போதை மயக்கத்துல தான் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏதோ ஒரு வகையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால நீதிமன்றம் இன்னைக்கு இவ்வளோ ஒரு முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு சொல்வதை இந்த அரசாங்கம் கேட்டு செயல்படுத்த போகிறதா அப்படி என்கக்கூடிய கேள்வி நமக்கு இன்னைக்கு இருக்கு. ஆனா அதே சமயத்துல இன்னொரு கேள்வியும் இப்ப திமுக முன்னாடி நம்ம வைக்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கவர்னருக்கான ஒரு தீர்ப்பு வந்த உடனே இந்த தீர்ப்பை கண்டிப்பாக எல்லாரும் மதிக்க வேண்டும், நீதிமன்ற தீர்ப்பே மேலானது, நீதிமன்றத்தை மதிக்காமலா எப்படி நீங்க பேசலாம்னு சொல்லிட்டு தன்கர் பேசினதுக்கு இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இப்ப நீதிமன்றமே இதையும் சொல்லியிருக்கிறது, நீதிமன்றம் உங்களை காரி துப்பி இருக்கிறது, ஆனால் நீதிமன்றத்தை கேட்டு இவர்கள் இனி செய்ய போகிறார்களா, இந்த மதுவை குறைக்க போகிறார்களா? அப்ப இந்த திராவிட மாடல் என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து இந்த போதையை வந்து அவங்க கையில கொடுத்து அதன் மூலமாக இவங்க சம்பாதிச்சு இவங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்களினுடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த திராவிட மாடல் வெர்ஷன் 4.0 இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னும் என்ன ஆக போகிறது அப்படின்னா, இந்த நிலைமை இப்படியே போகக்கூடிய சூழ்நிலையில வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வெளியில இதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுக்கக்கூடிய நாள் வெகு விரைவில் இல்லை என்பதுதான் நமக்கு தெரியுது. ஏன்னா இன்னைக்கு அங்கங்க நடக்கூடிய போராட்டங்களையும் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வெகு விரைவில் தமிழகத்தில் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெள்ளத்தில் அடித்து செய்யப்பட்ட பாலம் தொடர்பான செய்தி தான் இந்த செய்தி. ஒரு பாலம் கட்டுவதற்கு அடிப்படையான சில விதிகள் உண்டு. அதுவும் குறிப்பாக ஒரு ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் பாலம் கட்டும்போது அதுக்கு உண்டான சில தரவுகளை வைத்து தான் பண்ணணும். எப்படின்னா கிட்டத்தட்ட இந்த பாலம் எத்தனை இடங்கள் நம்ம கட்டப் போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு 100 ஆண்டுகளில் இது எத்தனை அதிகபட்சம் வெள்ளம் எவ்வளோ தூரம் போய்கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த பாலம் கட்டுவாங்க. இவங்க அந்த எந்த ஒரு அடிப்படை விஷயங்கள். ஆனால் இதைத்தான் இந்தியன் ரோட் கமிஷன்ஸ், இந்திய சாலை கமிஷன் இதைத்தான் சொல்லுது, இந்த தரவுகள் இல்லாமல் நீங்கள் பாலம் கட்டக்கூடாதுன்றது. ரெண்டாவது ஃபவுண்டேஷன் போடக்கூடிய தரம் உள்ள குறிப்பிட்ட அளவு 4.7 மீட்டர்னா அந்த லெவலுக்கு இருக்கணும். இந்த எந்த ஒரு அடிப்படை விஷயமும் ஃபாலோ பண்ணாமல் 2023 செப்டம்பரில் கட்டப்பட்ட பாலம் 2023 டிசம்பர் மாதம் அந்த புயலின் போது இந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. அந்த தென்பண்ணை ஆற்றில் கொடுக்கப்பட்ட, அதாவது அகரம்பள்ளிப்பட்டு தொண்டாமலர் பாலம். அந்த பாலம், இந்த பாலத்தை கிட்டத்தட்ட பாலத்தில் மதிப்பு பார்த்தீங்கன்னா 15.9 கோடி பாலம். இந்த பாலத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, அதிகபட்சமாக அந்த 2.8 லட்சம் ஹெக்டேர் கியூபிக் அளவில் தண்ணி போயிருக்கு. அதுதான் அதிகபட்சம் அளவு. இது குறைந்தபட்சமாக இருக்கக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா 50 லட்சம் இருக்கு. இவங்க இந்த குறைந்தபட்சத்தை வச்சு அளவாக வச்சு அந்த அளவுகளை வைத்து இவங்க பாலம் கட்டியிருக்காரு. ரெண்டாவது பாலத்துக்கான ஃபவுண்டேஷன் கீழே கூடிய அந்த பில்லரோட இது அளவும் மாறி இருக்கு. இந்த தரவுகள் எல்லாமே கலெக்ட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா அறப்போர் இயக்கம். இந்த அறப்போர் இயக்கம் பல்வேறு விஷயங்கள் இது வரைக்கும் வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக இந்த திராவிட மாடல் அரசு பல்வேறு விஷயங்கள் தருவாங்க. ரெண்டாவது இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த தரவுகள்லாம் வெளியே கொண்டு வந்து அந்த சொல்லிட்டு மேலும் என்ன பண்ணிருக்காங்க, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்துகிற ஏஎஸ்ஆர், இந்த பாலத்தை கட்டின ஏஎஸ்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் மீது ஊழல் புகார் கொடுத்துருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? பல ஊழல்கள் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இந்த திமுக ஆட்சியில பொறுத்த வரைக்கும். அதாவது இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஆட்சி பிறந்த திமுக ஆட்சியிலையும் கூட அவங்க ஏதாவது ஒரு ஊழல் வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு நிறைய அனிமல் கங்கடம்லாம் வச்சு அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. எறும்பு பார்த்துருக்கோம், எலி கொண்டு வந்திருக்காங்க, அணில் கொண்டு வந்திருக்காங்க, முதலையை கூட கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவையும் காரணம் காமிச்சு இந்த ஊழலுக்கெல்லாம் இவங்க அதைகளை குற்றவாளியாக்கி விட்டு இவர்கள் தப்பியிருக்கிற கதைகள்லாம் நம்ம இங்க பாக்குறோம். ஏற்கனவே சர்க்காரியா கமிஷனே இவங்க சொல்லியிருக்கு, இவங்க விஞ்ஞான ஊழல்வாதிகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஆனா இந்த கவர்மெண்ட் இப்ப வந்ததுல இருந்தே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு விதத்துல எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன்லயுமே கூட ஏதாச்சும் ஒரு ஊழல் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு வெளிவந்து கொண்டுதான் இருக்கிறது தொடர்ந்து அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆட்சி வந்த உடனே நிறைய கட்டடங்கள்லாம் கட்டப்பட்டது. இந்த கேட் எல்லாம் கட்டினாங்க. கலெக்டர் ஆஃபீஸோட கேட்டை பார்த்தீங்கன்னா கேட்டோட ஒட்டியே சாலை போட்டாங்க. இந்த கேட்டு அது எல்லாத்தையும் ஒன்னா இதை ஊற்றி, அதாவது கேட்டை நீங்க திறக்கவே முடியாது அந்த மாதிரியான சாலைகள் போட்டு புனரமைச்சது. ஒரு கக்கூஸ்ல 2 இதை வச்சு கிளாசெட் வச்சு கட்டினது. அப்படி நம்ம தொடர்ந்து எவ்வளோ பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? பைப்பு அடிப்பம்பு மட்டும் வச்சிருந்தாங்க, உள்ள குழாய் கனெக்ஷனே கொடுக்கல, ஆனா முடிச்சாச்சுன்னு சொல்லி காமிச்சது.
அந்த காலத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க, ஊழலுக்கு ரொம்ப காலம் முன்னாடி ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த மரம் நடுறதை வச்சு ஒரு கதை சொல்லுவாங்க. மணல், அதாவது குழி நோண்டுறதற்கு ஒருத்தர் இருப்பாராம். அவர் வந்து அந்த குழிகளை வந்து நோண்டி வைத்து கொண்டே போயிடுவாங்க. அடுத்த நாள் அடுத்தது ஆள் வந்து விதையை வந்து போட்டுகிட்டே போகணும். அதுக்கு அடுத்து வந்து குழியை மூடிட்டு போகிறோம். அப்படி இன்னொரு ஆள் தண்ணி விடணும். இந்த மாதிரி. அப்போ இதில் இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து இந்த குழியை நோண்டுறவர் குழி நோண்டி வச்சுட்டு போயிட்டார். அடுத்து விதை போடுறவர் அடுத்து வரல, விதை போட்டிருக்கா பார்க்கலையாங்கிறதே பார்க்காம அடுத்து குழியை மட்டுமே மூடி வச்சுட்டு போய் தண்ணி விட்டுனா என்ன செடி வரும்? அது ஒரு ஊழலுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு கதையை அந்த முந்தைய காலங்களில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க பண்ணுறது என்னன்னா, பைப்பை மட்டும் மேலே வச்சுட்டாங்க எல்லாருக்கும். இப்போ பைப் வச்சு முடிச்சாச்சு, முடிஞ்சு போச்சு கதை. உள்ள கனெக்ஷன் கொடுத்தா தானே தண்ணி வரும், கனெக்ஷனே கொடுக்கல. இந்த மாதிரியான பல ஊழல்களை ஏற்கனவே பார்த்தோம். அப்புறம் பள்ளிக்கூடங்களில் எத்தனை கூரைகள், மேல் கூரைகள் இடிந்து விழுந்த கதைகளை எல்லாம் நம்ம வந்து இங்கே பார்த்தாச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட ஒரு பாலம் கட்டி முடிக்கப்பட்டு அந்த நாமக்கல்ல அந்த பாலம் பிரச்சனை வந்தது. அதுக்கு கூட இப்போ வரைக்கும் அவங்க வந்து முட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கு இவங்க இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் எல்லாரையுமே சேர்த்து வச்சு முட்டு கொடுக்குற வேலையும் நீ பார்த்துட்டு இருக்காங்க. அந்த விரிசல்கள் ஏன் அப்படிங்கிறதுக்கு இப்போ வரைக்கும் சரியான ஒரு பதிலும் இல்லை. அது இல்லை, இப்படி இல்லை, அது இல்லை, நாங்கள் அதெல்லாம் பார்க்குறோம், விசாரணை பண்ணுறோம், ஏதோ சொல்லி அதை வந்து மழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஆனால் அதே நேரத்தில் கன்னியாகுமரியில் ஒரு தொங்கு பாலம் அமைச்ச பொழுது அது சரியாக அந்த பாலம் நன்றாக இருந்த போது கூட அது வேணுமென்றே அந்த பாலம் ஆடுது, அந்த பாலம் விழுந்துரும், அது சரியில்லை அப்படின்னு எத்தனை கமெண்ட்டுகளை அன்றைக்கி சொன்னாங்கங்கிறத பார்க்குறோம். இப்போ வரைக்கும் அந்த பாலம் நல்லாயிருக்கு. இப்போ வரைக்கும் அந்த பாலம் தான் இன்றைக்கி பெரிய அளவு அந்த நாகர்கோயிலில் வந்து அந்த டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாகவும் இருக்கிறது. எவ்வளோ வசதியாக இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த பாலத்தினுடைய தான் கனிம வளங்கள் கடத்தப்படுவதும். ஆமாம், இன்னைக்கு அந்த பாலம் அவங்களுக்கு இன்னொரு வருஷத்துக்கு வசதியாக இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த ஆட்சியில் எப்படியான கட்டிடங்கள்லாம் கட்டப்படுகின்றது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த மாதிரி பல கட்டடங்கள் இடிந்து விழுந்த கட்டடங்கள் கதையை வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். அது மாதிரி ஒரு ஊழலாக ஒரு விஷயத்துலையும் ஒரு ஊழல் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, ஒரு துறையிலையும் அப்படிங்கிறது இன்னைக்கு வெளிவந்த வண்ணம் தான் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். அதே போல் சட்டவிரோதம் எதுவுமே ஒரு சட்டப்படி செய்யறதே கிடையாது. ஒரு சட்டத்தில் ஒரு தீவெட்டிப்பட்டி ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். தீவெட்டிப்பட்டி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல கட்டக்கூடாதுன்னு கோர்ட்டு சொன்னதுக்கப்புறம் நீ கட்டியே முடிச்சிருக்காங்க பார்க்குறோம். அப்போ கோர்ட்டு வந்து சொன்னால் கூட அந்த உத்தரவை நாங்கள் மீறது, அந்த கண்டெம்ட்டை பற்றியெல்லாம் கவலைப்படுறது கிடையாது. ஆக மொத்தத்தில் எந்த வகையிலையுமே வந்து மக்களுக்கு வந்து ஒரு உதவாத, மக்களுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருந்து கொண்டு யாராவது ஏதாவது இதை பற்றி குறை சொன்னால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடப்பதை எல்லாம் இது எதிர்க்கட்சிகள் வேணும் என்றே பெரிதாக சொல்கிறார்கள் அப்படின்னு வந்து ஒரு போர் ஒன்று சொல்லி அதை மறைச்சிடுறது இல்லையா, அதுக்கு டைவெர்ட் பண்ணுற மாதிரி வேறு ஒரு செயலை செய்வது. அப்போ மக்கள் இதை மறந்துடுவாங்க. இப்படியாகத்தான் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். ஊழல் குற்றச்சாட்டிற்காக ஜெயிலுக்கு போனார் மந்திரி. ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில வந்தோடனே அதே பதவியை கொடுத்து அதே அமைச்சரவையில் அழகு பார்த்த அரசு வேற எங்கேயுமே இருக்க முடியாது. உடனே கோர்ட்டு வேற வந்து டாஸ் போட்டு கேட்குது, நீ வந்து மந்திரி பதவி வேணுமா, ஜெயிலில் இருக்க போறியா அப்படின்னு. அது கோர்ட்டுமே அவங்களுக்கே ஆப்ஷன் கொடுக்குது. உடனே ஜெயிலுக்கு போக வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். எப்படி பாருங்க, நீ வந்து நம்மளை வந்து கோர்ட்டு கூட நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளை யாரும் கேட்க முடியாது அப்படிங்கக்கூடிய போக்குல ஒரு காட்டாட்சியை இன்னைக்கு தமிழக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் அதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஊழல்கள் பலதையும் இன்னைக்கு வந்து இந்த அறப்போர் இயக்கம் வந்து வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த அறப்போர் இயக்கத்திற்கு நம்மளுடைய பாராட்டுக்கள். ஆனால் இந்த மாதிரி கொண்டு வரக்கூடிய இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அனைத்திலும் உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை குறித்து தீவிர விசாரணை என்பதை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதே எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது இவங்க எல்லாருமே சேர்ந்து எப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் குரல் கொடுத்து கொண்டிருந்தார்கள், எதிராக போராடி கொண்டதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு ஒரு வெள்ளத்துல இவ்வளோ பெரிய பாலம் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது, இவ்வளோ கோடிகள் வீணாகி இருக்கின்றன, இதை கேள்வி கேட்க இங்க யாரும் கிடையாது. அப்ப என்ன மாதிரியான ஒரு நிலைமை வந்து இன்னைக்கு தமிழகத்துல எப்படி ஒரு ஹிட்லராக கொடுங்கோல் ஆட்சியாக இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அதனால இதன் மேல உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதன் மேல ஒரு விசாரணையை உடனடியாக அமைக்க வேண்டும். இதே நேரத்தில் இந்த அமைப்பை நாம் கண்டிப்பாக பாராட்டியே தீர வேண்டும். கன்னியாகுமரி என்று சொன்னால் வந்து எல்லாருக்கும் ஞாபகம் வருது விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலை கூட ரெண்டாவது சன்செட் அந்த சூரிய இதெல்லாம். பட் இது இந்த விவேகானந்தர் பாறைக்கு செல்வதற்கு வந்து படகு போக்குவரத்து தளம் முதல் தொடங்கப்பட்டது. இந்த படகு போக்குவரத்து தளம் வந்து முன்னாடி ஆரம்ப கட்டத்தில் குறைவான கட்டணத்தில் இயக்கப்பட்டிருந்து பின்னாடி வந்து படிப்படியாக ஏற்பட்டு இன்னைக்கு கடந்த மாதம் வரைக்கும் 75 ரூபாய் இருந்தது. திடீர்னு என்ற அதிரடியாக 100 ரூபாய்க்கு ஏற்றப்பட்டுள்ளது. அதாவது பெரியவங்களுக்கு 75 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்கு ஏற்றிருக்காங்க. சின்ன மாணவர்களுக்கு 30 ரூபாயிலேருந்து 40 ரூபாய்க்கு உயர்த்திருக்காங்க.
ஆனால் இதை கண்டித்து வந்து முன்னாள் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ தளவாய் சந்திரபாபு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா வந்து எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் நீங்கள் வந்து இந்த கட்டண உயர்வுன்றது ஒரு முட்டாள்தனமான விஷயம் இல்லையா? அதாவது ஏற்கனவே முதியோர் பெரியவர்கள் நீண்ட நேரம் காத்திருக்காங்க, ஒரு படகு போக்குவரத்து நீண்ட நேரம் காத்திருக்காங்க, அவங்களுக்கு எந்த வசதியும் பண்ணல, ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. மேலும் வந்து நீங்கள் திருவள்ளுவர் சிலைக்கு வந்து கடந்த ஜூன் 3ஆம் தேதி இப்போ சமயத்தில் 3ஆம் தேதி வந்து நீங்கள் திமுக காரங்களுக்கு ஸ்பெஷலாக ஃப்ரீ போட்டு விட்டீங்களே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு முரண்பாடான செஞ்சுட்டு நீங்கள் கட்டண உயர்வு நடத்தது சரியில்லை, உடனே வாபஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கன்னியாகுமரியில் அந்த படகு ஜெட்டி அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து பெருசுப்படுத்தணும், விரிவாக்கம் பண்ணணும். அப்படிங்கும் பொழுது அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் எதிர்த்தார்கள். அப்படிங்கிறதுனால அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டை கைவிட்டாங்க. ஆனால் பலர் வந்து அந்த போட்டுக்காக அந்த இடத்துல மணிக்கூர் கணக்காக பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போ பல மணி நேரம் ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு போட்டுக்காக நம்ம காத்திருக்கணும். ஆனால் அதற்கு அதை விரிவாக்கம் செய்து பயணிகளுக்கு எந்த வசதியும் அவங்க செஞ்சு தர மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் கூடுதலாக கட்டணமும் வசூலிப்பார்கள். அப்படிங்கும் பொழுது இது எந்த விதமான ஒரு நியாயம்? மெயினாக இந்த படகுல சவாரி பண்ணி எங்கே போகிறாங்க அப்படின்னு சொன்னால், விவேகானந்தர் அந்த பாறைக்கு அவங்க செல்வதற்காக தான் இந்த படகு மீதாக யூஸ் பண்ண போகிறாங்க. அப்போ இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து போய் பல மணி நேரம் நீங்கள் நிற்கணும் அப்படின்னா, இப்போ மேக்சிமம் வந்து நிறைய டூரிஸ்ட்டு தான் அங்கே போக போகிறாங்க. உள்ளூர் மக்கள் அங்கே போவதையும் விட இதை வந்து சுற்றி பார்க்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் போவாங்க. இப்போ நாமளே சுற்றுலா போகிறோம் அங்கே அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இன்னொரு இடத்துக்கு போகிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல ஒரு மணி நேரத்துக்குள்ளே இந்த இடத்த நம்ம சுற்றி பார்த்தால் அடுத்த நம்ம போகிறதுக்கு நம்ம பிளான் வச்சுருப்போம். அப்போ நீங்கள் போகும்போது குறித்த நேரத்துக்குள்ளார நீங்கள் போய் அது உள்ளே போய் அங்கே படகுல போய் நீங்கள் அதை பார்க்க முடியாட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த இடத்த விட்டுட்டு சரி இங்கேருந்தே பார்த்தாச்சு அப்படியே போவோம்னு சொல்லி கிளம்பி போயிடுவீங்க. இப்படியாக பலர் அங்கேருந்து வராமல் போகிறத நம்ம பார்க்க முடிகிறது இப்போவே. அப்போ இதை ஒரு வழியாக கொண்டு வந்து இன்றைக்கி விவேகானந்த பாறைக்கு மக்கள் போவதை நீங்கள் தடுத்து நிறுத்தாச்சு. சரியா? இப்போ பல மணி நேரம் நான் வெயிட்டும் பண்ணணும், கூடுதலாக நான் காசும் கொடுக்கணும். அப்படின்னா யாருங்க போவாங்க? எல்லாருமே ஒரு பட்ஜெட் வச்சுட்டு எல்லாருமே எல்லா இடத்துக்கும் போவாங்க. நீங்கள் எக்கச்சக்கமாக காசு வசூலி பண்ணிங்கன்னா எப்படி போவாங்க? அப்போ அவங்க போகிறது நின்றுடும். அப்போ நீங்கள் அந்த இடத்த விரிவாக்கம் பண்ணால் நிறைய போட்டு வந்து அந்த இடத்துல வந்து இருக்க முடியும், அந்த நிறைய பேர் அங்கே போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ அதை செய்ய மாட்டோம். ஆனால் கட்டணத்தை அதிகப்படுத்துவோம், மக்களை காக்க வைப்போம். இதன் மூலமாக அங்கே போகிறத நாங்கள் குறைக்க போகிறோம். அதனை அதனுடைய பின்னணியாக இருக்க முடியும். ஏற்கனவே அந்த விவேகானந்தா கேந்திராலை அங்கே இருந்த ஒரு காவி கொடியை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. ஆனால் இந்துக்களுடைய போராட்டத்தினால அதை வந்து நிறுத்தப்பட்டது. அதே நேரத்தில் நம்ம அங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கன்னியாகுமரியிலிருந்து வட்டக்கோட்டை வரைக்கும் போகிறதுக்கு ஒரு படகு சவாரி, அதுவும் அதே இதிலிருந்து தொடங்குகிறது. அப்போ எத்தனை டிரான்ஸ்போர்ட் நீங்கள் இருக்கிற இடம் கொஞ்சம், இப்போ அதே இடத்துலேருந்து இன்னொரு இதுக்கு நீங்கள் போகிறதுக்கும் நீங்கள் இங்கே படகு விட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இது எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து சங்கப் ஆகும் பொழுது பல மணி நேரம் ஆட்டோமேட்டிக்காக காத்திருக்க வேண்டியிருக்கு. அப்போ இது வந்து ஒரு தொடர்ச்சியான, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் கன்னியாகுமரி மாவட்டம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த விவேகானந்தா பாறை அந்த இடத்துல வந்து அமைவதற்கே ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆதி காலத்தில். அப்போ அந்த விவேகானந்தா பாறை அமைவதற்கு முன்னாடி அந்த இடத்துல போயிட்டு வந்து சிலுவை எல்லாம் கொண்டு போய் அங்கே நாட்டி அது ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் ஆகி அதற்கப்புறம் தான் இந்த விவேகானந்தா பாறை என்பது வந்தது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டம் என்பதை கன்னிமேரி மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள் முயற்சி செய்து அதற்காக நடந்த சம்பவங்களையும் நாம் ஏற்கனவே, இதெல்லாம் அந்த மண்ணில் ஏற்கனவே நடந்த ஒரு விஷயங்கள். ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் அந்த மாவட்டம் முழுவதையும் கிறிஸ்தவமயமாக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்து கொண்டிருப்பது நமக்கு நன்றாக தெரியும். இந்த நேரத்தில் அரசு இந்த மாதிரியான வேலைகளையே செய்து கொண்டது. குறிப்பாக மனோ தங்கராஜ் அந்த பகுதியினுடைய எம்எல்ஏவா வந்ததுக்கு அப்புறமும் சரி, இதற்கப்புறமும் சரி, பல வேலைகள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்க, இந்த மனோ தங்கராஜ் இருந்த அந்த பீரியடில் தான் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னா, ஹைந்தவ கேரளா ஐந்தவ சேவா ஐந்தவ கேரளான்னு வந்துச்சு, ஐந்தவ சேவா சங்கமா, ஹைந்தவ சேவா சங்கம் அங்கே மண்டைக்காடலில் மாநாடு நடத்தும் பொழுது ஒரு வருடமும் நடத்தக்கூடிய மாநாடு, அந்த இந்து மாநாட்டை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். அந்த மாநாட்டை எதிர்த்து நின்று இந்துக்கள் வெற்றி பெற்று அந்த மாநாட்டை நடத்த முடித்தார்கள். அதற்கப்புறமாக இப்போ சமீபத்தில் மண்டைக்காடில் வந்து இந்த திருவிழா நடந்தது, கும்பாபிஷேகம்
ஒட்டி திருவிழாவும் வந்த பொழுது எப்பொழுதுமே யானையில் அமர்ந்து கொண்டு அங்கே கடல் நீரை எடுத்து வருவது என்பது அங்கே கூடிய சடங்கு சம்பிரதாயங்களில் இருந்த ஒன்று. அது பொழுது யானையிலிருந்து ஏறி சென்றவரை கீழே இறக்கி விட்டு அங்கே பிரச்சனை நடந்ததையும் நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே தக்கலையிலிருந்து காவடி திருச்செந்தூருக்கு தக்கலை காவல் நிலையத்திலிருந்து எடுத்து செல்வது வழக்கம். அதையும் இந்த வருஷம் அரசு வந்ததுக்கு அப்புறம் அதையும் தடுத்தது. அதற்கு எதிராகவும் இந்துக்கள் போராடி வெற்றி பெற்றார்கள். தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் இந்துக்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் அங்கு செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் எல்லாம் பார்த்தால் இந்த படகு கட்டண உயர்வு என்பதும் கூட விவேகானந்தா கேந்திராவிற்கு மக்கள் செல்வதை பெருமளவில் செல்வதை தடுப்பதற்காக, இது ஒரு இந்து எதிர்ப்புக்காகவே இதை செய்யப்படுகிறது. அந்த கன்னியாகுமரி பகுதியில் இந்து இன அழிப்பு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். பெங்களூர் ராயல் சேலஞ்சும் ரொம்ப நீண்ட வருடங்களை வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் கிட்டத்தட்ட 11 பேர் பலியாயிருக்காங்க. முதல் முறையாக அந்த கப்பு வென்ற நாள் என்னன்னா, பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்திலே மொத்தமாக ரசிகர்கள் கூட்டம் கூடியிருக்காங்க. அதை கூடினதுனால அதில் இருக்க ஸ்டாம்பேட் நடந்த பெரிய தள்ளுமுறை நடந்திருக்கு. சரி, ரைட்டு, தள்ளுமுறை நடந்திருக்கு, ரைட்டு, ஓகே. அந்த தள்ளுமுறை தடுக்கிறதுக்கு எப்பவுமே காவல்துறை பயன்படுத்தப்படுவார்கள். காவல்துறை தடியை நடத்த பிறகும் அந்த ஒரு குறிப்பிட்ட கேட்டில் அவங்க மொத்தமாக போனதுனால இதில் மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னன்னா, ஒரு 13 வயது சிறுமி, 6 பெண்கள் மற்றும் உட்பட 11 பேர் இறந்திருக்காங்க. பட் இவ்வளவு நடந்த பிறகும் அங்கே விழாக்கள் கொண்டாட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த உயிரிழந்தவர்களுக்கு தொடர்பாக நாங்கள் நீதி விசாரணை நடத்தப்படும் முதலமைச்சர் சொல்றார். மேலும் உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் நிவாரணம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த சம்பவத்தை அரசியலாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சம்பவத்தை பல்வேறு அரசியல் கட்சிகள் விமர்சனம் செய்கிறேன். ஏன்னா, இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்த பிறகு உங்களுக்கு கொண்டாட்டம் தேவையா? உயிரிழப்பு பிணத்தின் மேல் உங்களுக்கு கொண்டாட்டமா அப்படின்ற கேள்வி எல்லாம் பல்வேறு தரப்பில் கேட்கப்பட்டிருக்கு. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? இந்த சோகமான ஒரு சம்பவம் இன்னைக்கு பெங்களூரில் நடந்திருக்கிறது. இதுல இறந்தவர்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த அஞ்சலியை முதல்ல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல இறந்தவர்கள்ல பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா 40 வயதுக்கு உட்பட்டவர்கள், அந்த ஸ்டேஜில் உள்ளவங்க. அப்புறம் டீனேஜர்ஸ், இவங்கெல்லாம் இதில் இன்னைக்கு இந்த சிக்கலில் இறந்து போயிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இவர்களை நம்பி அந்த குடும்பங்கள் எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு இருந்திருக்கும். இவர்களை நம்பி தானே அந்த குடும்பம் இருக்கும். இன்னைக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். இதை உடனே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்த உடனே இந்த விழா கொண்டாட்டம் ஏன் ரத்து செய்யப்படவில்லை? இது இன்னைக்கு எல்லாருடைய ஒரு கேள்வியாகவும் இன்னைக்கு இருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் இது யாரிடமிருந்தும் சரியான ஒரு பதில் இல்லை. ஆனால் இதுக்கு எப்படி பதில் சொல்ல முடியுங்கிறது அட்லீஸ்ட் ஒரு ரெக்ரெட் கூட பண்ணல அப்படிங்கிறதான் ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு. மக்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். IPL அப்படிங்கிறது இது இந்த வெற்றி கொண்டாட்டம் எல்லாம் இன்னைக்கு பெரிய அளவில் நடத்தியிருக்காங்க. ஆனால் இதில் பாருங்க, இந்த IPLங்கிறது ஏதோ ஒரு மொத்த தேசத்துக்காக விளையாடி வெற்றி பெற்ற ஒரு வெற்றியும் கிடையாது. சரி, அந்த மாநிலத்திற்காக உள்ளவர்கள் வெற்றி பெற்ற கொண்டாட்டமா அப்படின்னு பார்த்தாலும் இதில் கலந்து கொண்ட வீரர்கள் எத்தனை பேர் கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் என்று கேட்டால் அதுவும் கேள்விக்குறிதான். ஆனால் இந்த இதை மொத்தமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த IPLங்கிறது ஒரு கார்ப்பரேட் என்டர்டைன்மெண்ட்னு வேணா நம்ம சொல்லலாம். அதை தாண்டி இதில் ஒன்றும் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. ஆனால் இதற்கு மக்கள் இந்த அளவுக்கு கூடியிருக்கிறார்கள். இவ்வளோ பேர் அவங்க கூடியிருக்கும் பொழுது எப்படி மனிதாபமானம் இல்லாமல் இவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். ஏற்கனவே இந்த IPL இந்த கொண்டாட்டத்தை கலந்து கொண்ட கிரிக்கெட் வீரர்கள் இது யாருமே அவர்களுக்கு தெரியாதா இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கக்கூடிய கேள்வியும் வருகிறது. இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு இவ்வளோ பெரிய விழாவை ஏற்பாடு செய்தவர்கள் இந்த துயர சம்பவம் நடந்து முடிந்த உடனே இந்த விழா கேன்சல் செய்யப்படுகிறது, இந்த விழா ரத்து செய்யப்படுகிறது, அவர்களுக்காக நம்ம இங்கே அஞ்சலி செலுத்துவோம், அவர்களுக்கு உதவி செய்வோம், அந்த மாதிரியான எந்த ஒரு மெசேஜும் அங்கே கொடுக்கப்படவில்லை. மாறாக வெளியில் அந்த மக்கள் ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போகக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். உள்ள இவர்கள் செல்ஃபி எடுத்துக்கொண்டு கொண்டாடக்கூடிய கொண்டாட்டங்களையும் பார்க்கிறோம். இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவர்களும் இந்த விழாவை நிறுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. இன்னைக்கு பேசக்கூடிய சிவகுமாரோ இல்லை சித்தராமையாவோ ஏன் இந்த நிகழ்ச்சியை கால் ஆஃப் பண்ணலை? இதுதான் நம்மளுடைய கேள்வி. உடனே சித்தராமையா இதை அரசியலாக்காதீர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அரசியலாக்காதீர்கள், இது யார் இப்போ அரசியலாக்கினார்கள்? அப்போ உடனே அவர் சொல்றாரு,
இது உடனே வந்து எப்படி அதுக்கு ஒரு மத சாயம் போச்சு அடுத்த லெவலுக்கு அதை கொண்டு போறாங்கன்னு பாருங்க. கும்பமேளாவில் மட்டும் ஸ்டாம்பீடு நடக்கவில்லையா, அங்க இத்தனை பேர் இறந்து போகவில்லையா? நான் அப்ப அதை பத்தி எதுவுமே கிரிட்டிசைஸ் பண்ணல. காங்கிரஸ்ல சில பேர் பேசியிருக்கலாம், நான் எதுவுமே அதில் கிரிட்டிசைஸ் பண்ணல அப்படின்னு இப்போ அவர் சொல்றாரு. தான் கலந்து கொண்ட விழாவை நியாயப்படுத்துகிறார். நான் இப்ப என்ன ஒரு கேள்வி கேட்கிறேன்னா, இந்த கும்பமேளாவில் ஸ்டாம்பீடு நடந்தது உண்மைதான். ஆனா அந்த ஸ்டாம்பீடு கூட எப்படி நடந்தது? யாரோ சில பேர் திட்டமிட்டு அதில் வந்து ஒரு சதி திட்டத்தை ஏற்படுத்தியதனால் அதனுடைய விளைவாக அந்த ஸ்டாம்பீட் நடந்தது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த ஸ்டாம்பீட் நடந்து முடிந்தவுடனேயே அங்கு இருந்த நாகா சன்னியாசிகள், நாங்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை, அன்றைய தினம் அவர்கள் நீராடதை நாங்கள் ரத்து செய்கிறோம். ஏன்னா அந்த புனித நீராடல்ல ஒரு முக்கியமான பங்கு அவங்களுக்கு இருக்கு அன்னைக்கு. அன்றைய தினத்தை அவர்கள் மிஸ் பண்ணவே முடியாது அவங்களுடைய இது பிரகாரம். அப்படி ஒரு கட்டாயம் அவங்களுக்கு இருந்தது. ஆனாலும் கூட மக்கள் இறந்து அவங்க இந்த துயரத்தில் இருக்கிற நேரத்தில் எங்களுடைய அந்த ப்ரொசஷன் தேவையில்லை என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். ஆனால் இங்கே எந்த தேவையுமே கிடையாது. நீங்கள் உடனே கால் ஆஃப் பண்ண முடியுமே உங்களால். அப்புறம் என்ன அரசியலாக்காதீங்க அப்படின்னு சொன்னால் யார் இப்போ யார் அரசியலாக்கினார்கள்? நீங்கள் தான் தேவையில்லாமல் கும்பமேளாவை கம்பேர் பண்ணி இங்கே அரசியலாக்கியிருக்கீங்க. அட்லீஸ்ட் தள்ளியாவது வைத்திருக்கலாமே இந்த நிகழ்ச்சியை நீங்கள். சரி, ஏர்போர்ட்ல இருந்து ஒரு கூட்டம் கிளம்பி வருது, ஒரு ப்ரொசஷன் வந்து தான் இந்த ரவுண்டுக்குள்ள வரப்போறாங்க. அப்ப அந்த ஏர்போர்ட்ல இருந்து வந்த அந்த கூட்டத்தை பார்த்து உங்களால ஒரு கால்குலேட் பண்ண முடியாதா எவ்வளவு கூட்டம் இந்த கிரவுண்டுக்குள்ளார வரப்போகிறது என்று? அப்ப அதற்கான ஏற்பாடுகள் என்ன என்று நீங்க யோசிச்சிருக்கணும்ல. யார் விழாவை ஏற்படுத்தினார்களோ அவர்கள் அதை யோசிக்கணுமா வேணாமா? அப்ப கும்பமேளா நடந்த சமயத்துல ராகுல் காந்தி ஒரு 1000 கேள்விகளை எல்லாம் கேட்டாங்கல்ல. இப்ப எங்க போனார் அந்த ராகுல் காந்தி? எந்த திசையில இருக்காரு? அவர் கண்ணு தெரியலையா, இல்ல மறந்துருச்சு அவருக்கு இதெல்லாம் அப்படிங்கிற கேள்வி அடுத்ததாக வருது இல்லை? அதற்கு அடுத்ததாக அவங்க என்ன சொல்றாங்க, 5000 போலீஸுகளை நாங்கள் போட்டிருந்தோம் அப்படின்னு டி.கே. சிவகுமார் சொல்றாரு. ஆனால் 1000 போலீஸ் தான் நாங்கள் இருந்தார்கள் என்று அங்க இருக்கிறது வரக்கூடிய செய்திகள் நமக்கு இங்க கிடைக்கிறது. அப்ப ஏன் அந்த ஏற்பாடு? அப்ப ஏற்பாடுல என்ன குறை இருந்தது? ஏன் அந்த ஏற்பாடுல எங்களுக்கு குறைபாடு ஏற்பட்டு விட்டது, நாங்கள் அதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏன் இன்னைக்கு ஓப்பனா மன்னிப்பு கேட்கல? இவ்வளவு பிரச்சனைகளும் வந்ததுக்கு அப்புறம், இவ்வளவு பேரும் கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்குதான் டி.கே. சிவகுமார் இதை வந்து மன்னிப்பு கோரியிருக்கிறார். இதை அரசியலாக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க காங்கிரஸ் சொன்னதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, அப்ப காங்கிரஸினுடைய பார்ட்டி லைனுக்கும் இல்ல காங்கிரஸ் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் நீங்கள் கட்டுப்பட மாட்டீங்களா? அப்ப நீங்க காங்கிரஸினுடைய முதல்வரா இல்ல சித்தராமையா தனி கட்சி தனி முதல்வரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அடுக்கடுக்காக அதுல இருந்து வருகிறது இல்லவா? அதனால இது வந்து இன்னைக்கு நடந்திருக்கக்கூடியது ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு போக்கு. மக்கள் இதை நம்ம தெளிவாக புரிஞ்சிருக்க வேண்டும். ஆர்சிபி என்பது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம், அவ்வளோதான். அது வந்து இன்னைக்கு ரத்து செய்யல. மக்களுடைய துயரத்தை பற்றி அது கவலைப்படலை. இப்போ வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு கமெண்ட்ஸும் வரல. இதை வந்து அவங்களுடைய ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் பார்த்துருக்காங்க. அதற்காக நடத்தப்பட்ட ஒரு கூட்டம் தான் எதுவும் கூட. அதனால அந்த கூட்டத்தில் அவங்க லாபத்தை மட்டும்தான் பார்த்தாரே தவிர மக்களுடைய மனித உயிர்களை பற்றி அங்கே கவலைப்படவில்லை. இதை வந்து இன்னைக்கு நடத்தின அந்த காங்கிரஸ் கூட சேர்ந்து நடத்தின காங்கிரஸும் இந்த மனித உயிர்கள் இன்னைக்கு போனதுக்கு பதில் சொல்ல ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கின்றன. இவர்கள் சொல்லக்கூடிய பதில்களை இன்னைக்கு ஏற்கக்கூடியதாக இல்லை. அதற்காக தேவையில்லாமல் நீங்கள் கும்பமேளாவை வந்து அதோட ஒப்பிட்டு பேசுவது அதைவிட ஒரு அசிங்கமான ஒரு போக்காக நான் பார்க்கிறேன். இந்தியாவில் வந்து டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ் வந்து தன்னுடைய சேவை செயல்பாடு கொண்டு வந்திருக்கு. அந்த சேவை தொடர்பாக வந்து டிஜிசிஏ அதாவது ஏர்லைன்ஸ் அத்தாரிட்டிஸ், ஏவியேஷன் அத்தாரிட்டிஸ், இதை வந்து இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸோட கட்டுப்பாடுகளை கண்ட்ரோல் செய்கிறது. அது இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு கடந்த மே 29 ஜூன் 2 வரை இருக்கக்கூடிய டெல்லி, ஹைதராபாத், சென்னை, பெங்களூர் விமான நிலையங்களுக்கு வந்து போன டர்க்கிஷ் ஏர்லைன்ஸோட சேவை செயல்பாடுகளை பற்றி திடீர் ஆய்வு நடத்துது. இந்த ஆய்வில் பார்த்தீங்கன்னா பல பாதுகாப்பு மீறல், சேஃப்டி மீறல் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயிற்சி பெறாத பணியாளர்கள், அங்கீகாரம் இல்லாத தொழில்நுட்ப பணியாளர்கள், ஆபத்தான முறையில் வந்து கார்கோஸ் ஹேண்ட்லிங்கு, அதுமாதிரி சர்வீஸ் இதில் பொறுத்த வரைக்கும் வந்து எந்த ஒரு ஒப்பந்தம் இல்லாமல் சர்வீஸ் ஹேண்ட்லிங், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடத்திருக்குன்றது கண்டுபிடிச்சி இது உடனே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் பிறப்பிச்சிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டில் ஒரு ஏர்லைன்ஸ் செயல்படுது அப்படின்னு சொன்னால் அந்த ஏர்லைன்ஸை நம்பி தான் நம்மளை வந்து செய்யறோம். அந்த வகையில் தான் நம்பி இன்னைக்கு இந்த ஏர்லைன்ஸை நம்ம வந்து நம்பி விட்டுருக்கோம். இந்த டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ் எனக்கு பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகமாக தான் பார்க்குறேன். இதில் வந்து பல விதிமீறல்கள் பற்றி நீங்கள் சொன்னீங்க.
அதாவது எந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஸ்கில்டு பர்சன் இருக்கணுமோ, அவங்க அங்கே இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த நடைமுறைகள் தெரிந்த ஒரு ஆட்களை வந்து நீங்கள் அங்கே போடாமல் நீங்கள் யாரோ ஒரு டெக்னீஷியனை நீங்கள் அங்கே போட்டிருக்கீங்க. எந்த இடத்துக்குலையுமே எதுக்கு என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் கவர்மெண்ட் வகுத்து இருக்கிறதோ ஏர்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் அதை எதையும் இந்த ஏர்லைன்ஸ் ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறது இன்றைக்கி தெரிய வந்திருக்கு. அதை விட கார்கோ அதுதான் இன்னும் ஆபத்தான சில விஷயங்களை செய்திருக்கிறார்கள். எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாத்தையும் கூட கார்கோவில் வந்து ஏற்றி அமைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளோசிவ்ஸை வந்து நீங்கள் வந்து கார்கோவில் ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி வந்து முன் அனுமதி பெற வேண்டியதெல்லாம் இருக்கிறது. அந்த மாதிரியான எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எந்த புரோட்டோகால்ஸையும் அவர்கள் கடைபிடிக்கவில்லை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு ஆபத்தான வகையில் இன்னைக்கு நம்ம வந்து செயல்பட்டிருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனையும் நம்ம பார்க்க வேண்டும். ஏற்கனவே இன்னைக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் வரும் பொழுது பாகிஸ்தானுக்கு துருக்கி எந்த அளவுக்கு உதவி செய்தது என்பதையும் நம்ம நல்லபடியாக பார்க்கிறோம். அப்போ பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு துருக்கி இந்த அளவுக்கு இருக்கிற நேரத்தில் இன்னைக்கு இதையும் இவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆபத்து இது அப்படின்னு பாருங்க. அப்போ இவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு இம்யூனிட்டி இங்கே கொடுத்துருக்கிறத பயன்படுத்தி கொண்டு தவறாக வந்து இன்னைக்கு அந்த வேலையை இன்னைக்கு செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு துருக்கி நாடு சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். துருக்கி எங்களுடைய துலுக்க நாடு, நாங்கள் தான் நாளைக்கு கேலிஃபெட்டாக நாங்கள் இருக்க போகிறோம், எல்லா துருக்க நாடுகளையும் நாங்கள் அரவணைத்து நாங்கள் செல்லுவோம், எங்களுக்கு அவர்கள் தான் முக்கியம் என்று முடிவெடுத்தால் அப்போ நீங்கள் அந்த மாதிரியாக ஒரு முடிவெடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இஸ்லாமிய அடிப்படைவாத நாடாக தான் நம்ம அதை கன்சிடர் பண்ணோம். அப்போ துருக்கியினுடைய எந்த உறவுகளையும் நாம் இந்தியா வைத்து கொள்ளக்கூடாது. அதாவது ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய பல வியாபாரங்கள் இன்னைக்கு துருக்கியோடு உள்ளது கட்டாயி இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு பலர் அந்த சுற்றுலாவுக்கு போகிறது எல்லாத்தையுமே இன்னைக்கு நிறுத்தி இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் இப்போ துருக்கி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஐஎஸ்ஐஎஸ்னுடைய இன்னொரு ஃபேஸ் மாதிரி தான் இருக்குது. ஐஎஸ்ஐஎஸ் எப்படி செயல்படுதோ அதே போல் துருக்கி அதே போல் செயல்படுது. இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் துருக்கி இன்னொரு வேலையும் செய்ய போவதாக சொல்கிறார்கள். பங்களாதேஷில் வந்து ஆயுத தயாரிப்பை வந்து பங்களாதேஷில் வச்சு செய்ய போகிறதாக துருக்கி இன்றைக்கி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தியையும் நாம் பார்க்குறோம். ஏன்னா அவங்க வந்து இந்தியாவுக்கு இதை செக் வைக்க போகிறாங்கன்னா துலுக்க நாடுகள் எல்லாம் ஒன்றிணைக்கும். திரும்ப அதே தான் இவங்களுடைய ஒரு இது. அப்போ நம்ம என்ன இன்னைக்கு வந்து நம்ம நாடு வந்து என்ன இன்னைக்கு பார்க்க வேண்டும்னா அந்த துருக்கியினுடைய நிலைப்பாட்டை உலக நாடுகள் இன்னைக்கு எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து இன்னைக்கு இருக்கிறது. எல்லா நாடுகளையும் இது இருந்ததுன்னா நாளைக்கு எல்லா நாடுகளுக்கும் இவர்கள் அச்சுறுத்தலாகத்தான் இருக்க போகிறார்கள் என்பதையும் மற்ற நாடுகள் இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்தியாவும் எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு வந்து ரீகன்சிடர் பண்ண வேண்டியிருக்கிறது. என்னெல்லாம் MOU அவர்களோட போட்டிருக்கோமோ அவைகளை அனைத்தையும் வந்து நம்ம ரீகன்சிடர் பண்ணி நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு வந்து இந்த ஏர்லைன்ஸுக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஏர்லைன்ஸ் வந்து தொடர்ந்து இனி வந்து சீரியஸாக கண்காணிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே செலிபி அந்த நிறுவனத்தை நம்ம வந்து இங்கிருந்து கிடையாது, அது செயல்படக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறோம். இந்த நேரத்தில் அவங்க வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். இப்போ நீதிமன்றங்கள் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது. கூர்ந்து கவனித்து இதனுடைய அடிப்படையில் செலிபிக்கு என்ன மாதிரியான தீர்ப்பு தர வேண்டும் என்பதையும் முடிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் இதில் மிகப்பெரிய அளவில் தேசத்திற்கான பாதுகாப்பு இதில் தான் அடங்கியிருக்கு, இந்தியாவினுடைய இறையாண்மை இதில் அடங்கியிருக்கு என்பதை நீதிமன்றங்களும் இதில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு இருந்ததுன்னா இவங்க நம்ம வந்து கண்காணிக்கவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக எப்பயாவது தானே செக் பண்ணுவாங்க, அது வரைக்கும் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையின்மையை இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதனால் இனி செலிபியை வந்து விட வேண்டுமா விடக்கூடாதா என்பதை நீதிமன்றம் மிக தெளிவாக ஆராய்ந்து மத்திய அரசினுடைய நடவடிக்கைகளினுடைய அடிப்படையெல்லாம் மனதில் கொண்டுதான் இன்னைக்கு வந்து முடிவெடுக்க வேண்டும் என்று இந்த செய்தியின் வாயிலாக நாம் தெரிவிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் துருக்கி எம்பசி இனிமே வந்து முழுவதுமாக வாட்ச் பண்ண வேண்டும், கண்காணிக்கப்பட வேண்டும். அது மூலமாக என்னெல்லாம் செய்வதற்கும் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதுவும் கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு நிலையில் இருக்குது என்பதுதான் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது. ஆனால் அட்லாஸ்ட் டர்க்கி அப்படிங்கக்கூடியது எப்பேற்பட்ட நாடு என்பதை இன்னைக்கு நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது இந்த செயல்கள் மூலமாக. நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.